நீங்கள் எப்பயாச்சும் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலையே, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் புரிஞ்சிக்க தானே முயற்சி பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லவளாக நடந்துக்கிட்டேனே, ஆனால் ஏன் என்னை மட்டும் காயப்படுத்துகிறாங்க, என் மனசை நோகடிக்கிறாங்க, இப்படிலாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இதே கேள்வி உங்கள் மனசுலையும் பட்டுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், நான் இவ்வளோ நல்லவளாக இருந்தோம் எனக்கு ஏன் இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க, இவ்வளோ காயத்தை கொடுக்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது மனசு பேசுது, நான் கனகவல்லி. முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேங்க, நம்ம நல்லவளாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒருத்தவங்க மேலே அன்பாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஒருத்தவங்களுக்கு உதவுறது தப்பு கிடையாது, ஒருத்தவங்களை மதிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என்னைக்கு நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு மற்றவங்களுக்காக மட்டும் யோசித்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோமோ அன்னைக்கு தாங்க பிரச்சனையாக ஆரம்பிக்குது. இது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுங்க நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயுமே ஆமாம் ஜாமீன் போடுறோம். இல்லை எனக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே. இப்படி செஞ்சு செஞ்சு தான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டு திருப்திப்படுத்திட்டு நாம் உட்காந்து அழுக வேண்டியது. மற்றவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் கடைசியில் நாம தானே வருத்தப்படுறோம். இதை தான் நாம் யோசிக்கணும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஹேபிட்டாக மாறிடும். சரியா? அது உங்களுக்காக ஒரு நாள் நீங்கள் யோசிக்கும்போது அவள் கெட்டவா அவள் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் அது முடியாத நேரத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் கெட்டவ. புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இதுதான் உலகங்க. அது உங்கள் மனசு தப்பு கிடையாது. உங்கள் மனசை எல்லாருமே புரிஞ்சு மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு, நம்ம பண்ணுற தப்பு. இது நான் என் லைஃப்பில் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஓகே, என் அனுபவம் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்னோட சேனலே என்னுடைய அனுபவம் தான். மாதிரி நம்மளோட லைஃப்பில் ஒரு கட்டத்தில் நம்மளோட உணர்வுகளை விட மற்றவங்களோட உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு வலிக்குமா, அவங்க கோவப்படுவாங்களா, அவங்க நாளைக்கு எப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய மனவலி, அவங்களுடைய ரியாக்ஷன், இந்த கேள்வியிலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஒரு நாளாவது நம்மளோட மனசில் நமக்கு என்ன பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் சரி வருமா, என் உணர்வு பாதிக்குமா, எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போமா? இப்படி நம்ம யோசிக்காத வரைக்கும் நம்ம காயப்படுறது உறுதிங்க. உண்மைதான். ஏன்னா நாம் நம்ம தேவைகளையும் நம்ம மனசையும் புறக்கணிச்சிட்டு தானே அப்படி இருக்கோம். அப்போ கட்டாயம் நமக்கு வலி தேவை தானே. உண்மையான நல்லவ யார் தெரியுமா? எல்லாருக்காகவும் பிடிச்ச மாதிரி வாழறவ கிடையாதுங்க. தன்னை மதிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் மதிக்கிறவ. தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணுவா, அதுக்காக அந்த இடத்துல தன்னையே இழந்துட்டுலாம் ஹெல்ப் பண்ண மாட்டா. அவளுக்கு அன்பாகவும் இருக்கு தெரியும். ஆனால் தன்னை ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து விலகணும். அவ தான் நல்லவ. அதுதான் முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு இருக்க முடியாது. நான் எவ்வளோ நல்லவளாக இருந்தாலும், நான் என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தவங்க என்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு நான் கெட்டவ தான். ஸோ மற்றவங்க பாராட்டுக்காகலாம் எதிர்பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. உங்கள் மன நிம்மதிக்காக வாழுங்க. முக்கியமாக சொல்கிறேன், உங்களை மதிக்காத இடத்துல உங்கள் அன்பை தயவு செய்து வீணாக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவிலேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லவளாக இருங்க. எல்லாருக்கும் நல்லவளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பு கொடுங்க. உங்கள் மனசை ஒருத்தவங்க காயப்படுத்துகிற அளவுக்கு அன்பை கொடுக்காதீங்க. நம்ம உலகத்துக்கு ஒரு நல்ல மனசு எல்லாருக்கும் தேவைதான் படுது. ஆனால் அந்த மனசை காப்பாற்றுற பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம தான் அதுக்கு பொறுப்பு, மற்றவங்களாம் வரமாட்டாங்க. எல்லாத்தையும் அளவோட கொடுங்க. அட் த சேம் டைம் உங்களை காப்பாற்றிக்கோங்க, உங்களையும் உங்கள் மனசையும். இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும்.
இந்த மாதிரி உண்மை பேசுகிற வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாமல் ஆனால் ஆழமாக மனசு பேசும்.